அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டனி டி மெலோ என்ற ஆசிரியர், அவர் பல கதைகளை கூறி ஆன்மீக பாடங்களை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நல்ல எழுத்தாளர். இவருடைய நூலிலே ஒரு அழகான கதை உண்டு. அதாவது, ஒரு நகரத்திலே இடம்பெற்ற பழைய பொருட்களை விற்பனைக்கு அல்லது ஏலத்திலே விடுகின்ற ஒரு நிகழ்வு. அப்பொழுது அந்த ஊர் மக்கள் பலர் தங்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற பெறுமதி வாய்ந்த ஆனால் பாவனைக்கு உட்படாத பொருட்களாக பல பொருட்களை கொணர்ந்து ஒரு கூடத்திலே அவர்கள் வைக்கின்றார்கள். அப்பொழுது ஏல விற்பனையாளர் இந்த பொருட்களை ஒவ்வொன்றாக மக்களுக்கு தேவை, அவர்களுடைய விருப்பு ஏற்ப அதை ஏலத்திலே விற்பனை செய்கின்ற பொழுது ஒரு பொருளை தூக்கி அந்த பொருள் என்ன விலை என்று சொல்லி கூறுவார். 3 முறை அதை கூறுகின்ற பொழுது ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அதை கொடுப்பார். இதுதான் ஏல விற்பனையினுடைய வளமையான நியதி. அப்பொழுது ஒரு உருக்குலைந்த ஒரு வயலினை எடுத்து அவர் 100 ரூபாய் என்று சொல்லுகின்றார். அப்ப மற்றவர், இன்னும் ஒருவர் 200 ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன் என்று முன் வந்தார். இன்னும் ஒருவர் 300 ரூபாய் என்று சொன்னார். அதற்கு மேலாக அது போவதாக இல்லை. 3 கூறலின் 2வது கூறலின் பொழுது ஒருவர் தன்னுடைய கையை உசத்தி சொன்னார், அந்த வயலினை ஒரு முறை என்னுடைய கரத்திற்கு தாருங்கள், என்னிடம் தாருங்கள் என்று சொல்லி அந்த வயலினை அவர் சரி பார்த்து அவர் அந்த வயலினை இசைக்க தொடங்கினார். அப்படி அவர் இசைக்கின்ற பொழுது அந்த கூடத்திலே இருந்த மக்கள் மனங்கள் எல்லோரையும் அவர் தொடுகின்ற அளவிற்கு அவர்களுடைய உணர்வுகளுக்கு இதமான முறையிலே அவர் இந்த வயலினை மீட்டார். இந்த வயலினுடைய இசை எல்லா உள்ளங்களையும் நிரப்பித்து, அந்த கூடத்தை நிரப்பித்து, நிசப்தமாக இருந்த அந்த நிலையிலே இவருடைய இந்த இசை எல்லா மக்களையும் கவர்ந்தது. அதன் பின்பு அவர் அந்த வயலினை கூறுகின்றவருடைய அந்த ஏலத்திலே விடுகின்றவருடைய கரத்திலே கொடுத்து விட்டு சென்றார். பின்பு ஒருவர் உடனடியாக இது 10,000 ரூபாய் என்று சொன்னார். இன்னும் ஒருவர் 20,000 ரூபாய் என்று சொன்னார். இன்னும் ஒருவர் 30,000 ரூபாய் என்று சொல்லி 30,000 ரூபாவுக்கு இந்த உதுக்குலந்த இந்த வயலின் அது விலை போகின்றது. இதை சொல்லுவார்கள் the touch of the master hand, எஜமானுடைய தொடுதல், கரம் பற்றுதல். இந்த வயலினுடைய பெறுமதியை இந்த வயலினை மீட்டவருக்குத்தான் தெரியும். அதை மீட்கின்ற பொழுது இந்த சும்மா இருக்கின்ற அல்லது உருக்குலைந்த நிலையிலே, பாவனையில் இல்லாத நிலையிலே இருந்த இந்த கருவி, இசைக்கருவி, அது மிக்க பெறுமதி வாய்ந்ததாக மாறுகின்றது. இங்கு வள துணையாளர்கள் அல்லது உளவியல் ரீதியாக இந்த டச், தொடுதல் என்பதற்கு ஏராளமான விளக்கங்களை கொடுப்பார்கள். அது ஒரு சிகிச்சை முறையாக கூட அவர்கள் கருதுவார்கள். தொடுதல் என்பது ஒருவர் தன்னுடைய உடல் உள்ள நோயிலே இருக்கின்ற பொழுது அவரை தொடுகின்ற பொழுது அவருடைய உடலிலும் அவருடைய உள்ளத்திலும் அவருடைய ஆன்மீகத்திலும் கூட மாற்றங்கள் எழுவதாகவும் ஒரு புத்துணர்வு எழுவதாகவும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்களாகவும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த சிகிச்சையிலே ஒரு நெருக்கமான ஒரு உறவு பிறக்கின்றது என்றும் ஒரு விழிப்புணர்வு பிறக்கின்றது என்றும் அவர்களுடைய துன்பங்களிலே இருந்து கூட அவர்கள் விடுதலை பெறக்கூடிய ஆற்றல் கிடைக்கின்றது என்றும் கூறுவார்கள். இந்த தொடுதல் என்பது கிறிஸ்துவினுடைய பணியிலே ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக
சிகிச்சை முறை என்றும் சொல்லலாம். பொழுது பொதுவாக மக்கள் கடவுள் எங்களை தொட்டார் அல்லது ஒரு நிகழ்ச்சி என்னை தொட்டது, இவருடைய செயல் என்னை ஆழமாக என்னுடைய மனதிலே பதிவை ஏற்படுத்தியது, என்னை தொட்டது, இந்த பாடல் என்னை தொட்டது, இந்த வார்த்தை என்னை தொட்டது, இவருடைய அணுகுமுறை என்னை தொட்டது என்று சொல்லி ஒரு சிறப்பான விடுதலை குணமாக்கல் அனுபவத்தை பெறுகின்றதாக இந்த தொடுதல் விளங்குகின்றது. கிறிஸ்துவினுடைய பணி வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதல் ஏற்பாட்டிலே, அதாவது பழைய ஏற்பாட்டிலே இறைவன் மக்களை மனிதர்களை தொட்டார் என்ற அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையிலே கிறிஸ்து தன்னுடைய பணியை செய்கின்றார். தொடக்க நூலிலே மனிதனை உருவாக்குகின்ற பொழுது கடவுள் களிமண்ணிலே இருந்து மனிதனை உருவாக்கினார், மனுஷியை உருவாக்கினார் என்றெல்லாம் இந்த அவருடைய ஒரு தொடுதல், அவருடைய வேலையினுடைய ஒரு தொடுதல், அவருடைய கரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு உறவு அங்கு பிறக்கின்றது. இந்த உலகம் முழுவதும் கடவுளுடைய கை வண்ணம், அவருடைய தொடுதலினாலே ஏற்பட்ட ஒரு உருமாற்றம். இவ்வாறு இறை மனிதர்கள், இறைவாக்கினர்கள் பலர் இந்த இறைவனால் தொடப்பட்டார்கள். அவருடைய அழைப்பு, ஒருவர் இறைவாக்கினராகவோ அல்லது ஒரு அரசராகவோ இவர்களெல்லாம் அழைக்கப்படுகின்ற பொழுது கடவுளுடைய அந்த அழைப்பு ஒரு தொடுதல் போன்ற ஒரு அனுபவத்தினூடாக கடவுள் அவர்களை தொடுகின்றார், அழைக்கின்றார். கடவுள் அவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை கொடுக்கின்றார், அவர்களை தூக்கி விடுகின்றார். தனித்தும் கூட்டாகவும் மக்கள் கடவுளுடைய அந்த தலையீட்டை, கடவுளுடைய அருளை, கடவுளுடைய வல்லமையை ஒரு தொடுதல் என்கின்ற ஒரு அனுபவத்தினூடாக அவர்கள் மீட்கப்பட்டார்கள், கடவுளை உணர்ந்தார்கள், விடுதலை பெற்றார்கள், வெற்றி பெற்றார்கள், குணம் பெற்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவனுடைய பணி வாழ்வை பார்க்கின்ற பொழுது அவர் குணப்படுத்தல் ரீதியிலே, அதாவது பார்வை இழந்தவர்களுடைய கண்ணை தொடுதலும் அல்லது கேட்க முடியாதவர்களுடைய காதை தொடுவதும், தொழுநோயாளர்களை தொடுதலும், இன்னும் இறந்தவர்கள் ஒரு விதவையாக, கைம்பெண்ணாக தன்னுடைய ஒரே மகனை இழந்து பாடையிலே அவர்களை சுமந்து அடக்கத்திற்காக கொண்டு செல்லுகின்ற பொழுது இயேசு சென்று அந்த பாடையை தொட்டார் என்று அழகாக சொல்லப்படுகின்றது. இயேசுவினுடைய பணி, அவருடைய அந்த பணியினுடைய சிகிச்சை முறையினுடைய பணி தொடுதலினூடாக அது மற்றவருக்கு கொடுக்கப்படுகின்றது என்பதை பல நிகழ்வுகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். 5 அப்பங்களை அவர் எடுத்து தொட்டார், தன்னுடைய கைவன்மையினாலே அதை செய்தார். இவ்வாறு இந்த பாடையை தொட்டார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் இந்த இறந்த மனிதனை உயிர்ப்பிப்பதற்கு முதல் தன்னுடைய கரிசனையை, அன்பை, இரக்கத்தை, பரிவை காட்டுகின்றதற்கு ஒரு பாடையை தொடுவது என்பது ஒரு அசுத்தமாக கருதப்படுகின்றது. ஆனால் இந்த பாடையை தொடுவது என்பது அவர் அந்த எல்லையை கடந்து அவருடைய அன்பு செல்லுகின்றது, பரிவு செல்லுகின்றது. மக்கள் பசியோடு இருக்கின்ற பொழுது 5 அப்பங்களை எடுத்து அவர் ஆசி வழங்கி அதை பலுக பண்ணுகின்றார். 5000க்கு அதிகமான மக்கள் உண்ணக்கூடியதாக இருந்தது. வாறு நோயுற்றவர்களை, பாவிகளை அல்லது இரக்கத்தை வேண்டி நிற்பவர்கள் மத்தியிலே இயேசுவினுடைய தொடுதல் அவர்களுடைய துன்பங்களிலே இருந்து அவர்களை மீட்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இறைவனுடைய அழைப்பு, இறைவனுடைய பணி, இறைவனுடைய அருள், இவைகளெல்லாம் இந்த தொடுதல் ஊடாக. அதனாலே இந்த இறைவன் என்னை தொட வேண்டும், எவ்வாறு அந்த உருக்குலைந்த
நிலையிலே இருக்கின்ற வயலினை, அந்த வயலினை இசைக்கக்கூடிய அந்த கலைஞன் தொடுகின்ற பொழுது அந்த வயலின் பெறுமதி பெற்றதாக இருப்பது போல மனிதர்களாகிய நாம் எம்மை இறைவன் தொடுகின்ற பொழுது நாங்கள் அவர் என்னை தொட வேண்டும் என்று நாங்கள் இறந்து மன்றாட வேண்டும். அடுத்தபடியாக அவருடைய தொடுதலினாலே ஏற்படுகின்ற விளைவுகளுக்கு நாங்கள் தகுந்த தாராள மனதோடு பதிலளிக்க வேண்டும். அவருடைய தொடுதல் எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் உணர வேண்டும். அந்த தொடுதலுக்காக நாங்கள் இறந்து கேட்க வேண்டும். இந்த பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டிலே நாங்கள் இறைவனுடைய தொடுதல் என்பது இறைவன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். தலை மீது கரம் வைத்து ஆசீர் வழங்குகின்ற பொழுது தூய ஆவியானவருடைய கொடைகள் எங்கள் மீது பொழியப்படுகின்றது. பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார்கள். பெரியார்கள், குருக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் ஆசீர்வதிக்கின்றார்கள். தொட்டு ஆசீர்வதிக்கின்றார்கள். தலை மீது கரம் வைத்து ஆசீர்வதிக்கின்றார்கள். இவைகளெல்லாம் இறைவன் நம்மை தொடுகின்ற அனுபவங்களாக மாற வேண்டும். நாங்கள் இந்த ஆண்டு பூராக இறைவனுடைய ஆசீர் நமக்கு தேவை. வெறுமனே நாங்கள் ஒரு உருக்குலைந்த கருவிகளாக, இசைக்கருவிகளாக இருக்கின்றவர்களுக்கு எவ்வாறு ஒரு கலைஞன் இசையை மீட்கக்கூடிய வல்லவர் ஒருவர் அதை தொட்டு அதற்கு பெறுமதி வழங்குகின்றாரோ, உயர்த்தி விடுகின்றாரோ, அவ்வாறு இறைவன் எங்கள் ஒவ்வொருவருடைய இயலாமைகளிலே, தவறுகளிலே, குற்றங்களிலே, எங்களுடைய பலவீனங்களிலே, எங்களுடைய மனமுடைவுகளிலே, எங்களுடைய நோவுகளிலே, எங்களுடைய உடல் உள ரீதியான வலிகளிலே இறைவன் எங்களை தொடுகின்ற பொழுது அவருடைய வல்லமை ஆசீர் எங்களிலே இயக்கம் பெற முடியும். எனவே இந்த பிறந்திருக்கின்ற இந்த ஆண்டிலே நாம் இறைவன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், எங்களுக்கு அருகாமையிலே இருக்கின்ற நல்லவர்கள், வல்லவர்கள், தாராள மனம் உள்ளவர்களும் எங்களுடைய வாழ்வை தொட வேண்டும், எங்களுடைய இதயத்தை தொட வேண்டும். அதன் வழியாக நாங்களுடைய வாழ்வு புத்துணர்வு பெற்றதாக, குணம் பெற்றதாக, ஆசீர் பெற்றதாக, வல்லமை பெற்றதாக, ஆற்றல் பெற்றதாக, புது நம்பிக்கை கொண்டதாக மலர வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீரை இறந்து மன்றாடி நிற்கின்றேன். நன்றி. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.